அந்த லாஸ்ட் 2 ஓவருக்குள்ள போறதுக்கு முன்னாடி 159 தான் ஆர்சிபி. அதிகபட்சம் போனாலும் என்ன ஒரு 180க்குள்ள வந்து நிப்பாட்டிடலாம், இல்ல 190க்குள்ள நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்பார்த்திருப்பாங்க. எதிர்பார்த்ததை விட ஆனா 20-30 ரன்ஸ் அதிகமா தான் போயிருந்துச்சு. அதுல அந்த பவுலிங் சாய்ஸ் வந்து எதுவும் பிரச்சனையா இருந்துச்சா? தோனி கலீல் அகமதுக்கு போன விஷயம் எதுவும் பிரச்சனையா இருந்துச்சா? ஏன்னா நிறைய பவுலர்ஸ்க்கு ஒரு ஓவர் மிச்சம் இருந்துச்சுல்ல. இல்ல ஸ்ரீராம், அது வந்து ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன். கலீல் அகமது நல்லா தானே பண்ணிருக்காரு இந்த சீசன். அவர் இன்ஃபேக்ட் ஒரு ஓவர் கம்மியா போட்டிருக்காரு இன்னைக்கு. அவர் நினைச்சு பாருங்க, ஆர்ச்சரோட ரெக்கார்ட்லாம் எதுவுமே இல்ல, 100 ரன் கொடுத்துருப்பாரு இன்னொரு ஓவர் கொடுத்திருந்தா ஷெப்பர்ட் இருந்த ஃபார்முக்கு. சோ அந்த கால்குலேஷன்ல தப்பே இல்லை. இந்த சீசன் நல்லா பண்ண பிளேயரை பேக் பண்ணும்ல. ஒரு பேட் மேட்ச். இன்ஃபேக்ட் இந்த சீசன்ல அதிக நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் எல்லா டீமே எடுத்துக்கோங்க, 10 டீம்லயும் அதிக நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் கலீல் தான் போட்டிருக்காரு. சோ ஜஸ்ட் ஒரு மேட்சை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. என்ன பிரச்சனைனா, பத்திரனாவுக்கு நல்ல டேனா இவருக்கு நல்ல டே அமைய மாட்டேங்குது, இவருக்கு நல்ல டேனா சாம் கரனுக்கு நல்ல டே அமைய மாட்டேங்குது, 100 நல்லா அமைய மாட்டேங்குது. சோ கலெக்டிவா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரவே இல்லை. அதுதான் பிரச்சனை. பத்திரானா பியூட்டிஃபுல்லா போலிங் போட்டாரு, பட் கடைசி ஓவர் அவரும் ரன் கொடுத்தாரு.